ஹலோ அர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து எல்லவா என்ன வச்சு உசோட பாட்டியே. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் டேங் வந்து அப்படியே பெட்டில் வந்து படுத்திருக்கான். படுத்துட்டு அப்படியே அவன் கண்ணுன்னு தண்ணியாக வருது. ஐ எம் வெரி சாரி ஜிம்மி, நீ ரொம்ப நல்லவன். நான் உனக்கு தகுதியான ஆளே இல்லை. நான் ஏன் ஜங்குக்கு முன்னாடி நான் ஏன் உன்னைய பார்க்கல? அப்படி பார்த்துருந்தா நான் கண்டிப்பாக உனக்காண்டி உன்னைய தான் நான் வந்து லவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்லிட்டு அப்படியே படுத்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து டைம் பார்க்குறான். மணி 7:30 ஆயிடுச்சு. சரி ஜிமின் வந்துடுவான்னு சொல்லி டேஹங் எந்திச்சு ரெடியாக ஆரம்பிக்கிறான். அவன் ரெடி ஆகி முடிச்சோடனே கரெக்டாக அவனோட டோர்பெல் வந்து அடிக்குது. அப்போ வந்து டேஹங் போய் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் ஜிமின் வந்து நிற்கிறான். அப்படியே ஜிமினை பார்த்தோன்னே அப்படியே டேங் வந்து ஷாக்காகி நிற்கிறான். அப்போ ஜிமின் வந்து அப்படியே டேங்கை பார்த்துட்டு அவன் முன்னாடி வந்து சொடக்கு போடுறான். போட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, நான் உன்னை வெறும் சூட்டில் தானே பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து உன்னை கேஷுவல் க்ளோத்ஸில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து இல்லை, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் ஸ்மைல் பண்ணுறான். சரி, நீ உள்ளக்குள்ள வா, நான் போய் வந்து என்னோடய பர்ஸும் ஃபோனும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து போகிறான். உடனே வந்து ஜிமின் வந்து உள்ளக்குள்ளே வரான். டேங் வந்து அது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து கிளப்புக்கு கிளம்பி போகிறாங்க. ஜிமின் வந்து டேங்கோட கையை பிடிச்சிட்டு இவங்க 2 பேர் வந்து உள்ளக்குள்ளே போய் ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க. நீங்கள் உட்காரு, நான் போய் நம்மளுக்காண்டி ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ வந்து டேஹங் வந்து உட்காந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா அவன் வந்து ஒரு ஆளை வந்து பார்க்குறான். அது வந்து ஜங்குக். ஜங்குக் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு வந்து அப்படியே ஜங்குக் கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கான். ஆனால் வந்து ஜங்குக் வந்து ஒன்று கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அப்படியே அவனோட ட்ரிங்க்ஸை வந்து குடிச்சிட்ருக்கான். அப்போ பார்த்தா அந்த பொண்ணு வந்து அப்படியே ஜங்குக் அதில் வந்து என்னமோ சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து திரும்பி பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு அதில் திருப்பி ஏதோ சொல்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டேஹுக்கு வந்து ஜெலஸ் ஆகுது. அப்படியே உட்காந்துருக்கான் முறைச்சி பார்த்துட்டு. அப்போ ஜிமின் வந்து அப்படியே அந்த ட்ரிங்க்ஸை வந்து வைக்கிறான். வச்சோடனே டேங் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிளாஸ் எடுத்து அப்படியே ஒரே கல்ப்பில் வந்து குடிச்சிடறான். உடனே வந்து ஜிமின் வந்து ஓ கொஞ்சம் ஸ்லோவாக குடி அப்படின்னு சொல்கிறான். அப்போ டேங் வந்து அது குடிச்சு முடிச்சோடனே அப்படி கவுச் பண்ணுறான். உடனே வந்து ஜிமின் வந்து டேங்கோட முதுகை வந்து தட்டி விடுறான். அப்போ வந்து டேங்கோட ட்ரிங்க் வந்து எம்டியாக இருக்கிறத பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் இவங்க வந்து இன்னொரு கிளாஸ் வந்து கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். டேஹங்கும் சரின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவனோட கிளாஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கான். உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நானும் ஜங்குக்கு வந்து இந்த இடத்துக்கு நிறையா வாட்டி வருவோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். அப்போ வந்து டேங் வந்து அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஆனால் ஜிமின் வந்து வேறு எங்கேயோ பார்த்துட்ருக்கான். உடனே வந்து ஜிமின் எங்கே பார்க்குறான்னு சொல்லி டேங் வந்து பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கான். அது ஜங்குக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். டேஹங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ அந்த பொண்ணு யார் பக்கத்தில், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சரி வா, நம்ம அவங்ககிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே டேங் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கூப்பிட்றான். ஜிமினை பார்த்தோன்னே ஜங்குக் வந்து அப்படியே ஷாக் ஆகியிருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ பார்த்தா அப்படியே வந்து ஜங்குக் வந்து டேங்கை பார்க்குறான். டேங் பார்த்தோன்னே கொஞ்சம் சேடாக ஆகலாம். இங்கே ஜங்குக் பக்கத்தில் இருந்த கேர்ளும் வந்து அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்து எந்திச்சு நிற்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அந்த பொண்ணும் ஸ்மைல் பண்ணுது. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. ஜங்குக்கு வந்து அப்படியே அவங்க 2 பேர் கையை பிடிச்சிருக்கிறத வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு வந்து அப்படியே ஜெலஸாக ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹர்ட் ஆகுறான். இது வந்து மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த பொண்ணை வந்து சொல்கிறான். என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். வெறும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறா. உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே பார்க்குறான். அப்போ ஜிமின் வந்து சொல்கிறான், அவள் வந்து சேட் ஆகிட்டா நீ வெறும் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டீஸ் பண்ணுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து டேஹங் வந்து நான் வந்து எனக்கு ட்ரிங்க் வேணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங் வந்து அங்கேருந்து போயிடுறான். இப்போ மீனா வந்து நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. இவங்க 2 பேர் மட்டும் நிற்கிறாங்க. நான் உன்னை இங்கே பார்ப்பேன்னு சொல்லி எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து நான் டேஹுக்கு இந்த பிளேஸை வந்து காட்டணும்னு நினச்சேன், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். சரி வா, நாங்கள் அங்கே தான் உட்காந்துருக்கோம், நீ ஏன் எங்கள் கூட ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து நான் வரேன், மீனா வந்தோடனே அவளையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான்னு. சொன்னோடனே ஜிமின் சரின்னு சொல்லிட்டு டேங் பக்கத்தில் வந்து போகிறான். இவங்க 2 பேரும் உட்காந்து வந்து குடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து அப்படி டான்ஸ் ஃப்ளோரை பார்க்குறான். டேவா, நம்ம 2 பேர் போய் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை, எனக்கு டான்ஸ் பண்ணலாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து எனக்கு மட்டும் எங்கே தெரியும், வா சும்மா ஃபன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை கூட்டிகிட்டு போகிறான். இங்கே ஜிமின் வந்து அப்படி டேங்கோட இடுப்பில் வந்து கை வைக்கிறான். அப்போ டேங் வந்து அப்படி ஜிமினோட ஷோல்டரில் கை வச்சுட்டு இவங்க வந்து ஆடிட்டுருக்காங்க.
அப்போ பார்த்தா அங்கேருந்து மீனா வந்து வந்துடுறான். வந்தோடனே ஜங்கு கிட்ட வா நம்ம போய் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து மீனா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ இவங்க 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து டேங்கிட்ட சொல்கிறான், ஜங்குக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிரும் போல அப்படின்னு சொல்கிறான். பட் டேஹங் வந்து வெறும் ஸ்மைல் தான் பண்ணிவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே இருக்கான். அப்போ அப்படியே ஜங்குக்கை வந்து பார்த்துட்ருக்கான். அங்கே ஆடிட்டு இருக்கிறத பார்க்கவே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. உடனே வந்து இவன் அப்படியே ஜிமினோட ஷர்ட்டை வந்து டைட்டாக பிடிக்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் டேஹங் ஒன்றுமே சொல்லாமல் அங்கேயே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து திருப்பி அப்படியே ஜிமினை பார்த்துட்டு திருப்பி ஜங்குக்கை பார்க்குறான். அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு டேஹங் வந்து அப்படியே ஜிமினை வந்து கிஸ் பண்ணுறான். ஜிமின் வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். ஜங்குக்கும் அங்கே நின்றுட்டு அப்படியே அவனுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வந்து ஜங்குக்கு வந்து அவன் பார்க்க ஜெலஸாக அவன் ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி டேஹங் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்போ வந்து டேங் வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு பின்னாடி போகிறான். உடனே வந்து ஜிமின் வந்து அவனோட இடுப்பை பிடிச்சி இழுத்து ஜிமின் வந்து டேங்கை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். டேஹும் வந்து ஜிமினை வந்து கிஸ் பேக் பண்ணுறான். அப்படியே ஜிமினோட நெக்கில் வந்து கை போட்டு அவனை வந்து க்ளோஸ் ஆக்கி, ஆனால் வந்து அவன் கண் வந்து அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கு. ஜங்குக்கு வந்து தாங்கவே முடியல. உடனே வந்து அவன் அங்கேருந்து அப்படியே வெளில போயிடறான். போனோடனே வந்து டேஹும் வந்து அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணோடனே தான் டேஹனுக்கு வந்து அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி இதாகுது. உடனே வந்து டேஹன் வந்து அப்படியே கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி போய் நிற்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து என்னாச்சு டே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டேஹன் வந்து அப்படியே அவன் கண்ணில் தண்ணி வருது. ஐ எம் சாரி ஜிமின், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினுக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் இது இப்படி பண்ணேன், ஐ எம் வெரி சாரி ஜிமின் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து வெறும் சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ வந்து ஜிமின் வந்து டேஹங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வந்து ஓடுறான். ஆனால் வந்து ஒருத்தர் வந்து மோதிடுறாங்க. அவங்கக்கிட்ட அந்த பர்சன்ட்ட சாரிலாம் சொல்லிட்டு அப்படி பார்க்குறான். அங்கே பார்த்தா டேஹங் வந்து இல்லை. உடனே வந்து ஜிமின் வந்து ஐயோ எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து தேட ஆரம்பிக்கிறான். டேஹங் வந்து அப்படியே இந்த கிளப்லேருந்து வெளில வந்து இருந்தோடனே அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பார்த்தா அங்கே வந்து ஜங்குக் வந்து நிற்கிறான். ஜங்குக் நிற்கிறத பார்த்துட்டு டேஹங் வந்து ஜங்குக் கிட்டே போகிறான். அப்போ ஜங்குக் வந்து டேஹங்கை பார்க்குறான். டேஹங் வந்து அழுது அந்த ஃபேஸ் வந்து அவன் கோவமாக வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜங்குக் வந்து நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க வரான். டேஹங் வந்து அவன் பேச விடாமல் அப்படியே ஜங்குக்கை வந்து ஸ்லாப் பண்ணுறான். ஜங்குக் வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறான் டேஹங் ஸ்லாப் பண்ணதில். அப்படியே வந்து அவன் ஸ்லோவாக அப்படியே இருந்துச்சு அப்படியே டேஹங்கை வந்து பார்க்குறான். நீ என்னோட லைஃபே அழிச்சிட்ட ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். அப்போ டேஹங் வந்து அப்படியே சிரிக்கிறான். ஆமாம் உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே டேஹங்கையே பார்த்துட்டு நிற்கிறான். நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலை, எல்லாமே உன்னால தான். என்னால் இனிமேல் இது வந்து பண்ண முடியாது, என்னால் உன்னையும் புரிஞ்சிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். ஜங்குக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே டேஹங்கையே பார்த்துட்ருக்கான். அப்போ டேஹங் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து உன்கிட்ட வந்து என்னோடய லவ்வை சொன்னேன், நீ வந்து என்னை லவ் பண்ணலன்னு சொன்னேன், சரின்னு சொல்லி நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணேன். மறுநாள் நீ வந்து என்னை வந்து பிளாக்மெயில் பண்ண, ஜிமினை வந்து டேட் பண்ண சொல்லி அதையும் நான் வந்து பண்ணேன். அதுக்கடுத்து நீ ட்ரங்க் ஆகிட்டு வந்து நீ வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணேன். ஏன்னா நீ வந்து ட்ரங்க் இல்லாமல் இருந்தேன்னா நீ வந்து அதை அந்த பற்றி பேசவே மாட்டேன். ஏன்னா நீ ஒரு பயந்தாங்கொல்லி ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டை வந்து அடிக்கிறான். நீ வந்து பயந்தாங்கொல்லி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே செஸ்ட்டை வந்து அடிச்சுட்டே இருக்கான். உன்னால் வந்து நான் வந்து ஜிமினை வந்து ஏமாற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அழுதுட்ருக்கான். ஜங்குக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். அப்படியே டேங் அடிக்கிறதெல்லாம் அடியை வாங்கிட்டு அப்படின்னு நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு அதே தெரியும் இதெல்லாம் அவன் வந்து டிசர்வ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, அதனால் பேசாமல் ஒன்றுமே பேசாமல் அப்படியே நிற்கிறான். ஜிமின் ரொம்ப நல்லவன் ஜங்குக், நான் வந்து அவனை வந்து ஏமாற்றிட்டுருக்கேன், இதெல்லாம் அவன் வந்து டிசர்வே பண்ணல, நான் அவனை வந்து ஏமாற்றிட்டுருக்கேன், நான் அவனுக்கு தேவையான சந்தோஷத்தை கூட என்னால் தர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அழுகிறான். டேஹங் வந்து அப்படியே அழுதுட்ருக்கான். இங்கே ஜங்குக்கும் பார்த்துட்டு அப்படியே அவன் கண்ணிலேருந்து தனியாக வருது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேஹங்க்கு வந்து அவன் ஆறுதலும் சொல்ல முடியாது. டேஹங் வந்து அப்படியே அழுதுகிட்டே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். ஏதாச்சும் சொல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி டேங் வந்து அப்படியே இழுக்கிறான். ஆனால் ஜங்குக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறான். இதெல்லாம் உன்னால தான் நடந்துச்சு, நீ தான் என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்லி அழுதுட்ருக்கான். ஏன் ஜங்குக் ஏன் இதெல்லாம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அழுகிறான். ஆனால் ஜங்குக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். அவனை அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. டேஹங் வந்து அப்படியே அழுகையை வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை வந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகிறான்.
நான் வந்து உன்னை வந்து மனசார லவ் பண்ணேன். ஆனால் வந்து நீ வந்து என்னோட லவ்வை வந்து சிதைச்சிட்ட. நீ என் கூட இதெல்லாம் பண்ணதுனால நான் வந்து உன்னை ஹேட் பண்ணுறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து டேஹங் கையை வந்து பிடிக்க போகிறான். அப்போ வந்து டேஹங் வந்து இல்லை என்னை தொடாத அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து கையை கீழே போட்டுட்டு டேனா அப்படின்னு சொல்லி சொல்ல வரான். உடனே வந்து டேஹங் வந்து இப்போ நீ ஒன்றுமே சொல்ல வேணாம், அவன் பேச்சை கேட்க வந்து விரும்பலை, நீ வந்து என்கிட்டேருந்து தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். இங்கே ஜங்குக் வந்து அப்படியே நிற்கிறான். ஜங்குக் அப்படியே அவன் மண்டையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறான். இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பின்னாலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்படியே ஜங்குக் வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். அப்படியே ஜங்குக் வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே வந்து ஜிமின் வந்து நிற்கிறான். ஜிமின் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்து வரான். சொல்லு ஜங்குக், டேஹங் சொன்னதெல்லாம் உண்மை இல்லைல்ல, சொல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். ஜங்குக் வந்து என்னமோ சொல்ல வரான். ஆனால் அவனுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, அப்படியே நிற்கிறான். ஏன்னா வந்து டேஹங் சொன்னது எல்லாமே உண்மை தானே, அதனால அப்படியே நிற்கிறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே மைண்ட் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறான். அவன் வந்து ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் சொல்லலான்னு பார்த்தா என்ன சொல்லலான்னு சொல்லி அவன் மண்டையில் ஒன்றுமே வர மாட்டேது. ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக்கை வந்து பார்த்துட்ருக்கான். நான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்ல வரான். உடனே வந்து ஜிமின் வந்து நீ டேஹங்கை பிளாக்மெயில் பண்ணது உண்மையா, நீ வந்து அவனை என்னை ஃபோர்ஸ் பண்ணி டேட் பண்ண சொல்லியா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். ஜங்குக் வந்து அப்படி கில்ட்டியாக வந்து அப்படியே கீழே பார்த்துட்டு வந்து நிற்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து அப்படி ஜங்குக் கில்ட்டியாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான்னு சொல்லி. ஜிமின் வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். அப்படியே அவன் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி போகிறான். ஏன் ஜங்குக், ஏன் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். நீ ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். என்னது, நான் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சர்க்காஸ்டிக்காக கேட்குறான். நீ என்ன நினச்ச ஜங்குக், நான் வந்து உனக்கு வந்து தேங்க்யூ சொல்வேனா, நான் இப்படி பொய்யில் இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து உன்னை வந்து கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். அப்படியே ஜிமின் வந்து மண்டையாடுறான். நீ எப்படி இப்படி பண்ண போச்சு, நீ எப்படி டேஹங்கை வந்து ஃபோர்ஸ் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து அப்படியே சத்தம் போட்டு கேட்குறான். இங்கே வந்து ஜங்குக் வந்து பயந்து நிற்கிறான். ஏன்னா வந்து ஜிமின் வந்து ஒரு நாள் வந்து இவங்கிட்ட இப்படிலாம் பேசினதே இல்லை. நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கோவமாக கேட்குறான். இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு, டேஹங் என்னை ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளோ டெரிபிளாக ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். இருந்தாலும் இப்போ நீ பண்ணது தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உன்னால் நான் ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறேன் ஜங்குக், நான் இப்போ எப்படி டேஹங்கை வந்து மீட் பண்ணுவேன், எல்லாமே உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கத்துறான். நீ ஏன் இதெல்லாம் பண்ண சொல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படி கோவமாக கேட்குறான். உடனே ஜங்குக் வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறான். நான் இதெல்லாம் ஏன் பண்ணேன்னா நீ வந்து சேட் ஆகக்கூடாதுன்னு பண்ணேன். டேஹங் வந்து உன்னை வந்து வேணான்னு சொல்லிட்டா நீ வந்து சேட் ஆகலை, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். நீ என்ன சொல்கிறன்னு உனக்கே புரியுதா ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். ஜங்குக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படி நிற்கிறான். லவ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது, அதான் வரணும், அதான் அதுக்கு பேர் தான் லவ். நீ வந்து டேஹங் கிட்ட வச்சுருக்கதும் டேஹங் வந்து உன்கிட்ட இருக்கிறதும் அதுக்கு பேர் தான் லவ். நடுவில் நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். நீ என்ன நினச்ச ஜங்குக், நீ வந்து டேஹங்கை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா நான் அவனை மறந்துருக்க மாட்டேனா, நீ எனக்காண்டி பண்ணதை நான் உனக்காண்டி பண்ணியிருக்க மாட்டேனா. ஜங்குக் வந்து ரொம்ப கில்ட்டியாக அப்படியே சும்மாவே நிற்கிறான் அழுதுகிட்டே. டேஹங்கை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சியா, அவன் 2 பேருக்குள்ளே அவன் நின்று தவிச்சிட்ருக்கான். நீ வந்து நான் சேட் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வந்து டேஹங் வந்து என்ன பண்ணா, அவன் இதெல்லாம் எதுக்கு டிசர்வ் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். இல்லை ஹுங், எனக்கு தெரியும் நீ வந்து அவனை வந்து லவ்வில் வந்து ஃபால்ட் பண்ண வச்சுருவேன்னு சொல்லி, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். எப்படி ஜங்குக், சரி நானும் இப்போ டேஹங்கும் கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் இருந்துக்கிறோம், அப்போ வந்து நீ வந்து டேஹங்கை பார்த்து நார்மலாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து எனக்கு வந்து ஓகே தான் இதனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி நீ ஓகேவா இருப்ப, டேஹங் வந்து எப்படி என்னை லவ் பண்ணுவான், எப்பயுமே நீ வந்து அவன் கண் முன்னாடி இருக்கும்போது அவன் எப்படி என்னை வந்து லவ் பண்ணுவான், அவன் கண் முன்னாடிலாம் வரும்போது அவன் வந்து உன்னை லவ் பண்ணது தானே அவனுக்கு வந்து ஞாபகம் வருதும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். நான் வந்து டேஹங்கை வந்து மறந்துருப்பேன் ஜங்குக், நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, நீ வந்து டேஹங்கை லவ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். இப்போ பாரு, நீ வந்து ஹீரோ ஆக நினச்ச என்னையை காப்பாற்றணுன்னு, ஆனால் இங்கே வந்து யாருமே இப்போ வந்து சந்தோஷமாக இல்லை, நீ சந்தோஷமாக இல்லை, நான் சந்தோஷமாக இல்லை, டேஹங் கூட சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். டேஹங் வந்து என்னை வந்து ஹர்ட் பண்ணல, நீ தான் ஜங்குக் என்னை வந்து ஹர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். இங்கே ஜங்குக் வந்து ஜிமின் சொன்னதெல்லாம் நினச்சி அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஜிமின் வந்து அவன் காரில் ஏறி உட்காந்து அப்படியே ஸ்பீடாக வந்து ஓட்டிகிட்டு போகிறான்.
அப்போ வந்து டேஹங் கூட இருந்ததெல்லாம் அவன் யோசிச்சு பார்க்குறான். அப்போ டேஹங் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதெல்லாம் இவன் வந்து நினச்சி பார்க்குறான். நீ ஏன் முன்னாடி இதெல்லாம் யோசிக்கவே இல்லை ஜிமின், நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்ட, நீ வந்து வெறும் டேஹங்கை லவ் பண்ணுறதுலே இருந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவனுக்கு அவனே திட்டிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போகிறான். அப்போ வந்து சடனாக பிரேக் போட்டுட்டு ஐ எம் வெரி சாரி டேஹங், ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து காரில் உட்காந்து அழுகுறான். இங்கே டேஹங் வந்து அவன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கான். ஐ ஹேட் யூ ஜங்குக், ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அழுதுட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து டேஹங்கை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கார் எடுத்துகிட்டு டேஹங்கோட வீட்டுக்கு வந்து போகிறான். ஜிமின் வந்து அப்படியே டோர் பெல்லை அடிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறான். அப்போ பார்த்து அவன் வந்து அடிச்சிடறான். இங்கே உள்ளே வந்து டேஹங் வந்து டோர் பெல்லை அடிக்கிறத கேட்டுட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எந்திச்சு போய் டோரை வந்து திறக்கிறான். பார்த்தா ஜிமின் வந்து நிற்கிறான். உடனே வந்து அப்போ தான் இவனுக்கு வந்து ஞாபகம் வருது, இவன் வந்து ஜிமின் வந்து அங்கே அப்படியே விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். அப்போ வந்து ஜிமின் வந்து அப்படியே டேங்கை பார்க்குறான். பார்த்தா அவன் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. ஜிமினுக்கு வந்து நல்லாவே தெரியுது டேங் வந்து அழுதுட்ருக்கான்னு சொல்லிட்டு. உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். ஜிமினும் வந்து உள்ளக்குள்ளே வரான். உள்ளக்குள்ளே வந்தோடனே டேங் வந்து சாரி ஜிமின், அவனை வந்து அங்கே ஒன்றுமே சொல்லாமல் நான் பிசாட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து போதும் டே, நடித்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படி ஜிமினை பார்க்குறான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். எனக்கு எல்லாமே தெரியும், நீனும் ஜங்குக்கு வந்து கிளப்புக்கு வெளில பேசினதை நான் எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் வந்து என்னோட சந்தோஷத்திலே மூழ்கி இருந்துட்டேன். நான் வந்து உன்னோட பெயினை வந்து பார்க்கவே இல்லை. நீ எப்படி ஃபீல் பண்ணுறது கூட நான் வந்து பார்க்கல. நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன். ஐம் வெரி சாரி டே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். எப்படி டேங் வந்து அழுதுட்ருக்கான். ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே வந்து ஜிமினை வந்து ஹக் பண்ணி அழுகுறான். ப்ளீஸ் ஜிமின், ஐம் வெரி சாரி, இதில் வந்து உன்னோட தப்பே இல்லை, எதுவுமே எல்லாமே என்னோட தப்பு தான். ஆனால் நான் உன் கூட இருந்த எல்லா மூமெண்ட்டும் வந்து நான் வந்து ஹாப்பியாக தான் இருந்தேன். நீ வந்து அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத. நான் என் மனசார சொல்கிறேன், நான் வந்து உன் கூட இருந்தப்பெல்லாம் ஹாப்பியாக தான் இருந்தேன் ஒரு ஃப்ரெண்டாக அப்படின்னு. நான் வந்து உன்னை இழக்க விரும்பலை ஜிமின் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே டேங்கை வந்து ஹக் பண்ணுறான். நானும் தான் டேஹங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேஹங் வந்து அப்படி ஹக்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அப்படி ஜிமினை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு நீ ஷோராக நம்ம வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து நம்ம ஃப்ரெண்டாக தான் இருக்கணும், இல்லைன்னா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். டேஹங் வந்து அப்படியே மண்டையாட்டிட்டு நிற்கிறான். அப்போ வந்து ஜிமின் வந்து நான் வந்து நீ எப்படி இருக்கன்னு சொல்லி பார்க்க தான் வந்தேன், நான் வந்து இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து திரும்பி போகிறான். அப்போ வந்து டேஹங் வந்து ஜிமின் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே டேங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடறான். ஜிமின் வந்து போனதுக்கப்புறம் டேங் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே தரையை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து ரிலீஃபாக ஃபீல் ஆகணும், ஆனால் வந்து அவனுக்கு வந்து ரிலீஃபாகவே ஃபீல்வே ஆகலை. இந்த பக்கம் ஜிமின் வந்து அப்படியே சேடாக வந்து காரில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அங்கே வந்து ஜங்குக் வந்து கிளப்புக்கு முன்னாடி இன்னும் உட்காந்து அப்படியே அங்கே வந்து அவன் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஸோ கைஸ், இதுதான் எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது கிட்ட பை பை, டேக் கேர்.